நேரம் பேசிக்கிட்டே இருங்க, கொஞ்ச நேரம் விளையாடுங்க. இப்ப முருகப்பெருமான் கிட்ட நீங்க என்ன வேண்டினீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிட்டதா நினைச்சு கற்பனை பண்ணுங்க. முருகனுடைய படத்துல முருகனுடைய கண்ணை பார்த்துக்கிட்டே நீங்க இதை கற்பனை பண்ணணும். எப்படி அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருவேளை நீங்க குழந்தைக்காக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இப்ப மாசமா இருக்கிறதாக நினைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறந்ததாக நினைக்கணும். அப்படியே நீங்க அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா நடத்தினதாக நினைக்கணும். நீங்க வீட்டு வாசல்ல அந்த குழந்தையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரியும் யாரோ ஒருவர் வந்து இது உன்னுடைய குழந்தையா, எத்தனை மாதம் ஆகுது பிறந்து அப்படின்னு கேட்கிற மாதிரி நினைக்கணும். அந்த குழந்தையோடு முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அந்த குழந்தைக்கு மொட்டை இடுவது போன்று நினைக்கணும். இப்படி பல விஷயங்களையும் நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே நடந்த மாதிரி கற்பனை பண்ணி முருகன் முன்னாடி இருந்து முருகன் முகத்தை பார்த்து இப்படி நினைக்கணும். இதே மாதிரி தான் ஒவ்வொருவரும் உங்களுடைய வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி நினைக்கணும். வேலை வேணும்னு நினைக்கிறவங்க வேலைக்கு சென்ற மாதிரி கற்பனை பண்ணணும். சம்பாதிச்ச மாதிரியும் அந்த சம்பளத்தை அம்மா அப்பாட்ட கொடுத்த மாதிரியும் சம்பள